பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. இன்றைய தினம் விரதங்களும் பூஜைகளும் என்ற நிகழ்ச்சியில் அனந்த விரதத்தை பற்றி மிக தெளிவாக காணலாம். சில விரதங்கள் தேவர்கள் மனிதர்களுக்கு சொன்னது, சில விரதங்கள் தேவர்களே கடைபிடிச்சது, சில விரதங்கள் இறைவனே நேரடியாக மக்களுக்காக கூறியது. அந்த விதத்துல இந்த அனந்த விரதம் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்காக கூறிய விரதம் இந்த அனந்த விரதம் சொல்றது. இதனுடைய மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனா வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது. சிலருக்கு குழந்தை பாக்கியத்துல சிகிச்சைக்கு போனாங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும், ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டும் ரொம்ப தள்ளி தள்ளி போகும். சிலருக்கு வருமானங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் பேங்க் பேலன்ஸே ஏறாது, ஏதாவது ஒரு காரணங்களால வீண் விரயங்களாகும். அப்பேற்பட்டவங்க கடைபிடிக்க வேண்டிய நோன்பு இந்த அனந்த விரதம்ன்ற மிக முக்கியமான விரதம். இந்த விரதம் ஆவணி மாதம் வளர்பறை சதுர்த்தி அன்னைக்கு இல்லைன்னா புரட்டாசி மாசம் வளர்பறை சதுர்த்தி அன்னைக்கு செய்யலாம். இது என்னைய செய்யணும்னா, அன்றைய தினம் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை ரூம்ல ஒரு வாழை இலையை போட்டு அதன் மேல அரிசி கொட்டி அதன் மேல ஒரு கலசத்தை வச்சு அந்த கலசத்துக்கு மேல சந்தனம், பன்னீர், ஜவ்வாது இந்த மாதிரி அலங்கார பொருட்கள்லாம் வச்சு நல்லா அந்த கலசத்தை அலங்காரம் பண்ணி அதன் மேல 14 முடி கொண்ட கர்ப்பப்புல்ல அந்த கலசத்துக்கு மேல வச்சு
இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு அப்புறமா இந்த அனந்த விரதத்தை பற்றிய சில மந்திரங்கள் சில புஸ்தகங்கள் தமிழ்லேயே கிடைக்குது. அந்த புஸ்தகத்தில் இருக்கிற நடைமுறைகளை கடைபிடிச்சு செய்யலாம். இதில் பூஜை பொருட்கள் எல்லாமே 14 என்ற எண்ணிக்கையில் இருக்கணும். 14 வெத்தலை, 14 பாக்கு, 14 புஷ்பங்கள், 14 பழங்கள், 14 விதமான பட்சணங்கள், இந்த மாதிரி எண்ணிக்கையில் எல்லாமே 14 இருக்கணும். இதில் 14 நூல் இழைகள் கொண்ட ஒரு காப்பை தயார் பண்ணி அந்த கலசத்துக்கு வச்சு இந்த சகஸ்ர நாமாவளியை சொல்லி தூப தீப நைவேத்தியங்கள் பண்ணி இந்த விரதத்தை முடிக்கணும். இந்த விரதத்துக்கு பல்வேறு சிறப்பான அம்சங்கள் உண்டு. அதை பற்றிய விரிவான கதைகள் பாண்டவ புராணத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. வசிஷ்டர் பரம்பரையில் வந்த சீலா என்ற பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தப்போ அந்த பெண்ணுக்கு வரதட்சணையாக கொஞ்சோண்டு சத்து மாவு மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த சத்து மாவு எடுத்துக்கின்னு இந்த சீலா தன்னுடைய கணவர் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே இந்த சத்து மாவு மொத்தமாக தீர்ந்து போயிடுது. பிறகு பசியும் பட்டினியும் அவங்க நடந்து போகிறாங்க. இந்த மாதிரி நடந்து போகும்போது ஒரு நதிக்கரையில் நிறைய பெண்கள் ஒரு கலசத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க. அவங்க கையில் போட்டு சீலாதேவி இது என்ன பூஜைன்னு கேட்குறாங்க. அவங்க இது அனந்த விரதம், இது கிருஷ்ணர் பாண்டவங்களுக்கு உபதேசம் பண்ணது, சகல செல்வங்களும் கிடைக்கக்கூடிய இந்த பூஜைன்னு சொல்கிறாங்க. அதற்குண்டான வழிமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கின்னு சீலாதேவியும் இந்த அனந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அதன் காரணமாக அவங்களுக்கு மிகுந்த செல்வங்களும் ஐஸ்வர்யம் கிடைக்குது. இந்த பூஜையை ஒவ்வொரு ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி எல்லாம் புரட்டாசி மாதம் சதுர்த்தி அன்னைக்கு இந்த விரதத்தை இந்த மாதிரி இவங்க சீலாதேவி இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிச்சு நிறைய செல்வங்கள் வந்த உடனே அவங்களுடைய கணவர் நல்லா அந்த செல்வம் ஏறின உடனே சிலருக்கு கர்வங்கள் வரும். அந்த மாதிரி கர்வங்கள் வந்த உடனே இந்த அனந்த விரதத்தை அப்போ கட்டின இந்த நோன்பு கயிறை கட்டி அவர் அக்னியில போட்டுறாரு. இதை பார்த்து அவங்களுடைய மனைவி சீலாதேவி துடிச்சு போய் அந்த நோன்பு கயிறு எடுத்து பாலில் போட்டுறாங்க. பிறகு சில நாட்கள் போன உடனே அவங்க கையில் இருந்த செல்வங்கள் எல்லாமே குறைஞ்சி போயிடுது. வீடு தீப்பற்றி எரிகிறது. பசுமாடுகள்லாம் நோய்வாய்ப்பட்டு இறந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு அதை விட மோசமாக ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு வந்துடுறாங்க. அந்த நிலைமையில அவருடைய வீட்டுக்காரர் அனந்தான்னு சொல்லி கூவிக்குனே போயிட்டு அனந்தன் எங்க இருக்காருன்னு கேட்டுன்னு தேடின்னு போயினே இருப்பாரு. காடு, நகரம், கிராமம் இப்படிலாம் போயின்னு இருக்கும்போது ஒரு மாமரத்துல போய் கீழே களைப்பாருவாரு. அந்த மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் இருக்கும். ஆனா ஒரே ஒரு பறவை கூட அந்த மாம்பழத்தை சாப்பிடாது. அப்புறமா கொஞ்சம் தூரம் தள்ளி போவாரு. நல்ல புல்வெளி இருக்கும். அங்க ஒரு பசுமாடு இந்த புல்லை மேயாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சினே இருக்கும். அதே மாதிரி ஒரு காளை, 2 தடாகம் இதையெல்லாம் தாண்டி போவாரு. இவங்க போகும் வழியெல்லாம் இந்த மாமரத்துக்கிட்ட, இந்த தடாகத்துக்கிட்ட, இந்த புல்வெளியில மேயாமல் இருக்கிற பசு கிட்டெல்லாம் இந்த அனந்தன்ற நாராயணன் எங்கேயாவது பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. அவங்கெல்லாம் நாங்கள் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. கடைசியா போகும்போது ஒரு இடத்துல இவர் நாராயணனை தரிசனம் பண்றாரு. பண்ணும்போது இந்த வழியில ஏற்பட்ட சில சங்கடங்கள் எல்லாம் சொல்றாரு. நிறைய மாம்பழங்கள் இருந்தும் ஒரு பறவை கூட அந்த மாம்பழத்திலே சாப்பிடலையே, இது என்ன வித்தை இறைவான்னு கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, ரொம்ப வேத விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு பிராமணரு தனக்கு தெரிஞ்ச வேதங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் போவதால பசுவா பிறந்து மேயறதுக்கு புல் இருந்தும் மேய முடியல அவரால். 2வதா பார்த்தீங்க பாருங்க, ஒரு காளை அதுக்கு தரிசு நிலத்தில் இருந்ததை, அதுக்கு காரணம் ஒரு நல்ல மகாராஜா ஒரு ஏழை இருக்கிறதுக்கு இடம் கேட்கும்போது, விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கும்போது எந்த விதமான பயிருமே விளைய முடியாத ஒரு தரிசு நிலத்தை தானமாக கொடுத்ததார அவரு காளையாக பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இறைவன் சொன்ன உடனே இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் செய்தால்
வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டும்ன்றத அவர் உணர்வார். அதுக்கப்புறமா அவர் தொடர்ச்சியாக அனந்த விரதங்கள் இருந்து மிகுந்த செல்வ செழிப்போடு வாழ்ந்ததாக இந்த புராணங்களில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விரதத்தை கடைபிடித்து நாமும் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன்.